நமஸ்காரம். ஆஸ்ட்ரோவிதிஸ் ரவீந்திரன். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி. வர மே 1ஆம் தேதி குரு பயிற்சி. 6ஆம் இடத்து குரு பகவான். 6ஆம் இடம் வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னாக்கா குரு பகவான் சுக்கிர ராகு பகவான் பரிவர்த்தனை யோகம், ஏறக்குறைய ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். 3ஆம் இடத்துல மூல திரிகோண ஸ்தானத்து உச்சஸ்தானத்து கும்பராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஷார்ட்டா பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்குமே ஏற்ற காலங்கள் இப்ப இருக்கிற கிரக சஞ்சார நிலைமைகள், பிளானட் சிச்சுவேஷன். இதுல தனுசு ராசிக்கு ஏராளமான ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது. மது மாது போதை அப்படின்ற மாதிரி சில தேவையில்லாத போதை சமாச்சாரங்கள்ல கொண்டு போய் விட்டு ஆளை கவுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகத்துல சுக்கிர பகவான் ராகு பகவான் பலம் அதிகமாக பலம் வெளுத்து இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி நடக்கும்னு சொன்னேன். பலம் குன்றி இருந்தார்கள்னாக்கா நன்மை தான் நடக்கும். இப்போ கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ராகு பகவான் பலம் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரம் இது ஒரு குரூசியல் பீரியட்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம பாக்குறது ஜனகால ஜாதகத்துல ராகு பகவான் சுக்கிர பகவான் பலம் வலு இழந்து பலம் குன்றி இருந்து இப்போ நடக்கிற சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம், ஒரு எதிர்பாராத நன்மை, ஒரு ஆதாயம் நடந்தது கிடைச்சது அப்படின்றத இப்ப நம்ம பாக்குறோம். அந்த இன்சிடென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி பணிவன்போட கேட்டுக்கிறேன். இதை நான் சுயநலமா எனக்குசரம் மட்டும் நான் கேட்கல, ஒரு பொதுநலமா எல்லோருக்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொதுநலமா கருதி தான் நான் கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாயம். ஒரு ஷார்ட்டா பார்த்தோம்னாக்கா ஒரு 32 வயசு பெண், உத்திராடம் நட்சத்திரம், தனுசு ராசி. கல்யாணம் ஆகல, கடந்த தை மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு தூரத்து சுற்றத்திலிருந்து ஒரு மாப்பிள்ள வந்தாரு. ஓரளவு சுமாரான வசதி உள்ள ஒரு குடும்பம் தான். இந்த பெண் என்ன அப்படின்னாக்கா ஏன் இதனால வரைக்கும் கல்யாணம் பண்ணல அப்படின்னாக்கா, கல்யாணம் ஆகிக்கல அப்படின்னாக்கா, ஒரு 3-4 டிகிரி யூஜி பிஜி பிஹெச்டி தான் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னா என்னதான் 32 வயசு இன்றைய காலகட்டத்து பெண்ணா இருந்தாலும் கூட இவங்க ஒரு பழமை மாறாத ஒரு பண்பாட்டு தமிழச்சியாவே, ஒரு மரபுசார் தமிழச்சியாவே அவங்க வாழ்ந்துட்டாங்க, அப்படி வளர்ந்துட்டாங்க. பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னமும் அந்த பழமை மாறாத கலாச்சாரமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா. மஞ்சள் பூசி குளிக்கிறது, தலைக்கு ரெகுலராக எண்ணெய் தர வருது, ஜடை போட்டு பின்னி விடுறது, ரெட்டை ஜடை போட்டு இருக்கிறது, எப்பவுமே சேலையிலேயே இருக்கிறது, எப்பவும் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி சுடிதார் போடுறது. இன்றைய காலகட்டத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி கூட சாரி கட்டுறது யோசிக்கிறாங்க. அப்படி இந்த பெண் எப்படின்னாக்கா எப்பவுமே அந்த ஒரு பாரம்பரியமான நம்ம கலாச்சார உடைகளிலேயே இருக்கிறது, அதே மாதிரி பாரம்பரியமான கலாச்சார சம்பந்தமான பழக்க வழக்கங்களே மேற்கொள்றது, ஃபாலோ பண்றது. வர மாப்பிள்ளை ஏறக்குறைய ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல எழுதிட்டு இருந்தாங்க. பணத்தை பார்க்காத மனசை பார்க்கறவரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு தீவிரமா இருந்தாங்க. அப்படியே போய் அப்படியே வரது போறது, ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போறது, இப்படியே போய் இருந்துகிட்டு இருந்தது. 32 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த 32 வயசு வந்த உடனே சரி இப்போவாது கரெக்டான ஒரு நேரங்காலம் வந்திருக்கோம். ஏன்னா இந்த தனுசு ராசி நல்லா இருக்குன்னு நம்பிக்கை ஜோதிடர் சொன்னதுனால இப்போ ஒரு தீவிரமா பார்க்கணும்னா அவங்க அப்பா ஒரு மும்முரமா தீவிரமா இறங்கினாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை செட் ஆச்சு. கடந்த தை மாசம் பார்த்து மாசிலேயே கல்யாணமா ஃபிக்ஸ் ஆச்சு. ஏன்னா மாப்பிள்ளை லீவ்ல வந்திருக்காரு, மேரேஜுக்காக வந்திருக்காரு. கல்யாணத்தை முடிச்சுட்டு பொண்ணை கூப்பிட்டு ஃபாரின் போறாரு. அதனால ஒரு 45 நாள் லீவு. ஸோ இதுலேயே எல்லாமே நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசுறாங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துலயே. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ஓகே சொன்னார் மாப்பிள்ளை. என்ன அவங்க கண்டிஷன் அப்படின்னாக்கா 50 சவரம் நகை போடணும். இவங்களுடைய சக்திக்கு அது கொஞ்சம் அதிகம் தான். இவங்களுடைய எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 30 தான். 50 இவர் அப்படியே பொண்ணு அதுல உடன்பாடு இல்லை சரியா வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்பவே சொன்னாங்க. உத்திராடம் நட்சத்திரம் பெண். உத்திராடத்தோட அப்பா சொன்னாரு, இல்லம்மா இப்படிதான் ஒண்ணு தட்டி கழிச்சுட்டே போகுதுமா, ஏதோ ஒரு ரீசன்னால இது எப்படியோ சமாளிச்சிடலாமா, நம்ம எப்படிப்பா சமாளிப்பீங்க அப்படின்னா, இதை பாக்குறம்மா நான் இடத்த ஏதாவது ஒரு இடத்த வித்தாது, அது இருக்கிறதே ஒரு இடம் தானப்பா அப்படின்னா, பரவாயில்லம்மா அது எதுக்குமா, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அப்படின்னாரு. பொண்ணு ஏதோ சொல்ல வந்தப்ப இல்ல எதுவும் சொல்ல வேணாமா, இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சரி போடுறேன் அப்படின்ட்டாரு. மாப்பிள்ளை மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க குயிக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்தது. பத்திரிக்கை டிசைன் செலக்ட் பண்றது, பிரிண்ட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எல்லாத்துக்கும் நேரில் போய் கொடுக்கறது, கொரியர் பண்றது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பர்டிகுலர் டே மாசி மாசத்துல முகூர்த்தம். ஸோ உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் புடைசூழ நண்பர்கள்
எல்லோருமே. பொண்ணோட ஊர்ல வந்து கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளையோட ஊர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200-250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ மாப்பிள்ளையோட வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து ஒரு 100 பேர், அதுக்கு மேல அவங்க இன்வைட் பண்ணிக்கல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்ல போயிட்டு அவங்க ஒரு ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க பொண்ணு வீட்டு சைடு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். மண்டபத்துல வந்து முதல் நாளே எடுத்துட்டு சில சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள்லாம் பண்ணிட்டு முகூர்த்தம் அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா காலைல முகூர்த்தம் விடிகாலை முகூர்த்தம் 6-7:30 அப்படிங்கிற மாதிரி. அதனால இவங்க பொண்ணு வீட்டு சைடு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர், ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷன்லாம் எதுவும் வைக்கல, கல்யாணத்துக்கு முதல் நாளே ரிசப்ஷன் வைக்கல அப்படிங்கிறதுனால எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ மண்டபத்துல பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய மண்டபம் தான். ஒரு 500 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்க மண்டபம். ஒரு ஃப்ளோட்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1000 பேர் வரைக்கும் கூட வந்து போகலான்னு மாதிரி இருக்கிறதுனால அந்த மண்டபத்தையும் புக் பண்ணிட்டாங்க. அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து ஒரு 20-25 ரூம் இருக்கு. எல்லா ரூமையும் அவங்க புக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ரூம் வேணுமான்னு கேட்கும்போது ஒரு 10 ரூம் கொடுக்குற மாதிரி தான் இவங்க இருந்தாங்க. இல்ல எங்களுக்கு ரூம் வேணும், நாங்க பக்கத்துல வந்து ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் லாட்ஜ் அது நான் புக் பண்ணிட்டோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க நிறையவே புக் பண்ணிட்டாங்க. 100 பேர் போது நிறைய தேவை இல்லையா, அவங்க நிறைய வந்து ரூம் அது இது ஒரு வீட்டு வாடகை இருக்கிறது போறது அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு 5 டே பாத்தீங்கன்னாக்கா முகூர்த்த நாள் அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் ரெடியா வச்சுக்கிறாங்க. இங்க வந்து தாலி கட்ட போறதுக்கு காலைல முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 6-7:30. அதுக்கு முன்னாடியே ஃபார்மாலிட்டிஸ் தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அழகுற தூக்கம் தான், ஒரு கோழி தூக்கம் போட்டு எல்லாரும் எழுந்திரிச்சு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காலைல பாத்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளையை ரெடி பண்ணுங்கன்றாங்க. அப்ப மாப்பிள்ளை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து பொண்ணோட அப்பா கிட்ட வந்து நிற்கிறான். மாப்பிள்ளை உங்களை ஒன்று பார்க்கணும்னாரு அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா இங்க வேலை வாங்கிட்டு இருக்கிறப்ப இல்ல உடனே வாங்க கூப்பிடுறாரு அப்படின்னோடனே பொண்ணோட அப்பாவும் கூட அவருடைய தம்பியும் போறாங்க. போன உடனே பார்த்தாக்கா அந்த மாப்பிள்ளை ரூம்ல வந்து அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. இவரு இந்த சொந்தக்கார பையன் வந்து சொன்ன உடனே என்னன்றாங்க, டைம் ஆகுது, மணி வந்து 4:30 கால போகுது, இன்னும் வராம இருக்காரு மண்டபத்துக்கு மாப்பிள்ளை. இல்ல ரெடி ஆயிட்டு இருக்காருங்க, அவங்க பார்த்து பேச சொன்னாரு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வாங்க இந்த போன்ல பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இதை நீங்க நேரில் தான் வர சொன்னாரு அப்படின்னு ஒண்ணு. இல்ல ஃபோன் பண்றாங்கன்னா இங்க நிறைய வேலை இருக்குதுப்பா அப்படின்னு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணாக்கா மாப்பிள்ளை எடுத்துட்டு கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும், இங்க நேரில் வந்துருங்க, பக்கத்துல தானே இருக்கு, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தானே அவங்க என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு நேரில் போறாரு. போனாடி போய் பார்த்தாக்கா அந்த மாப்பிள்ளை ரூம்ல வந்து மாப்பிள்ளை அம்மா அப்பா அவருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவருடைய மாமா மச்சான் எல்லாருமே ஏறக்குறைய வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. என்னடா எழுதி புரியல, என்னங்க எழுது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கேட்டாக்கா இல்ல நீங்க கல்யாணத்துல வந்து 50 பவுன் போடுறேன்னு சொன்னீங்களே, 50 பவுன் இல்ல அதுதான் மாப்பிள்ள, நானே வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். நானு ஒரு 10 சவரன் மட்டும் குறையுது. ஆக்சுவலா என்னோட கையில இருந்து 30 தான், 10 சவரன் கூட நான் ரெடி பண்ணிட்டேன். நானே கல்யாண செலவு வேற பண்ண கொஞ்சம் நல்லா ஒரு கிராண்டா ஆயிடுச்சு. அதனால வந்து இது போக உங்களுக்கு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு வேணாம். 50 சவரன் இப்போ சொன்னேன் நானு, நீங்க சரின்னு தானே சொன்னீங்க. இப்போ எத்தனை பவுன் ரெடியா இருக்கு, இப்போ எத்தனை சவரன் ரெடியா இருக்கு, 40 ரெடியா இருக்கு மாப்பிள்ள. அப்போ மீதி 10 கல்யாணம் முடிஞ்சோன்னா நான் ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை மேக்சிமம் ஒரு மாசம் நான் எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்று அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு மாப்பிள்ளை அப்பா சொல்றாரு. இல்லை சம்பந்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத என்ன இருக்குது, நான் வந்து சக்திக்கு மீறி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படியே நீங்க சக்திக்கு மீறி பண்றீங்க, முடியும்னா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நீங்க சரின்னு சொன்னதுனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இல்லை சம்பந்தி இப்போ நான் முடியலன்னு சொல்லல, 10 சவரன் போட்டுறேன், ஒரு இடத்த விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், அது கரெக்டான விலை போகலாது, இன்னும் வாங்குறது காலில் நான் கம்மி விலைக்கு தான் விற்கிறேன், அடிமாட்டு ரேட்டுக்கு தான் விற்கிறேன் நான், நீங்க 80% அதை அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கிறாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா நீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு இருந்தா பொண்ணுக்கு நாளைக்கு எழுதி விற்கலாம்னு நினைச்சேன். இப்போ இந்த நாளைக்கோசரம் நம்ம வந்து விற்கிற மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா இல்லை இது சரியா வராது அப்படின்னு. இல்லை சம்பந்தி கோவிச்சுக்காதீங்க, நீங்க என்ன அப்படின்னா அவரு பொண்ணோட சித்தப்பாவும் பேசுறாரு. இல்லைங்க அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிடுவாருங்க, யார்ட்டையும் நாங்கள் வந்து கடன் தான் வாங்குறது இல்லைங்க, இருக்கிற உதவியை வச்சு நாங்கள் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அண்ணன் எங்க 2 பேத்துக்குள்ள சில கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்குவோம், முன்னால முடிஞ்ச உதவி அவங்க பண்ணியிருக்கேன், வேற யார்ட்டையும் நாங்கள் கடன் கேட்கறது இல்லை. ஏங்க நீங்க கடன் வைப்பீங்க, நீங்க வந்து நிலத்தை வைப்பீங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த 10 சவரன் எப்போ போட முடியும், நான் ஒரு 15 நாள்ல போட்டுறேன் சம்பந்தி, ஏன்னா இருக்கிறதுனால நான் பார்த்தா சீரியஸா போயிருந்தோன்னு 15 நாள்ல போட்டுறேன் சம்பந்தினாரு. அப்போ சம்பந்தி சொன்னாரு, அதான் மாப்பிள்ளையோட அப்பா சொன்னாரு, சரி நீங்க 15 நாள்ல போடுறீங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து 15 நாள் பொறுத்து வச்சுக்கலாமா நீங்க இந்த 10 சவரன் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டாரு. இது ஷாக் ஆகி போயிட்டாரு. என்ன சம்பந்தி சொல்றீங்க, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு அப்பா அப்படின்ற மாதிரி, நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து பேசினாரு. உடனே மாப்பிள்ளை சொன்னான், அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்குது,
நீங்க 50 சவரன் போறேன்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிட்டோம். நாங்க இப்போ நீங்க 15 நாள் பொறுத்து போறோம்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்ப வச்சுக்க வேண்டியதானே. சொன்ன கூட வீட்டுக்கு அனுப்புவேன், கல்யாணம் முடிவிட்டோம், நான் தாலியை கட்டிடுறேன், என்ன உங்க வீட்லயே வச்சுக்கீங்க நீங்க. வேணாம் சம்பந்தி, வேணாம் அப்படி இப்படிலாம் பேசாதீங்க, அவசரப்படாதீங்க. இல்ல என்ன அவசரப்படுறதுக்கு இருக்கு? நான் இப்போ ஏன்னா உங்க கௌரவத்துக்காக வந்து எல்லாம் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, உங்க கௌரவத்துக்காக நான் கல்யாணத்தை முடிச்சிடறேன். பொண்ணு உங்க வீட்லயே விட்டு போனேன் நானு. நீங்க 15 நாள் பொறுத்து அமௌண்ட் ரெடி பண்ணி நீங்க நகையை ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணு நகையோட சேர்த்து அனுப்புங்க வீட்டுக்கு அப்படிங்க மாப்பிள்ள அசால்ட்டா. இவரு அப்படியே பேச வந்தாரு. நீங்க என்னன்னு டிசைட் பண்ணி சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னாக்கா நாங்க உங்க மண்டபத்துக்கு வந்துருவோம். நாங்க மண்டபத்துக்கு வரணுமா வேணாம், மண்டபம் இப்ப நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு கடைசியா ஒரு செக்க வச்சாரு சம்பந்தி, மாப்பிள்ளையோட அப்பா. இவர் அப்படியே குடும்ப தலைவரா வந்தாரு. இது நடுவில் இவர் அங்க போயிருக்காருன்னு கேள்விப்பட்டு பொண்ணு வந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இவர் வந்து போனை எடுக்கல. சித்தப்பாவுக்கு போன் பண்ணணும். அவர் என்ன பண்ணாருனாக்கா சித்தப்பா வந்து போன் ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டாரு ஜோபில. நடந்தது எல்லாத்தையும் பொண்ணு கேட்டுக்கிட்டா. யாரு நவீன யுகத்திலையும் அந்த பண்பாடு மாறாத கலாச்சார வீர தமிழச்சி 32 வயசு உத்திராடம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. இவங்க அப்படியே வந்து ரொம்ப சோகத்தோடு அப்படி திரும்பி போறாங்க. போன ஒன்று போனாக்கா மண்டபம் என்ட்ரன்ஸ்லயே மணியை பார்த்தாக்கா கரெக்டாக 5 தான் ஆகுது. பொண்ணு நிற்கிறா, 6-7:30 முகூர்த்தம். எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. இவர் அப்படியே போய் காரை விட்டு இறங்கி அப்படி போறாரு. போன உடனே பார்த்தாக்கா அவர் கண்ணில் தண்ணியோட நிற்கிறாரு. என்ன பாச்சு அப்படின்ன உடனே, இல்லைம்மா அது வந்து ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்கம்மா, உள்ளே போங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தம்பியை பார்த்து சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசி கொஞ்சம் எத்தனை வண்டி ஆனாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் முடிச்சிடலாம்ப்பா, இப்போ பேசுப்பா, ஃபோன் போடுப்பா அப்படின்றாரு. அப்போ பொண்ணு சொன்னா, அப்பா கொஞ்சம் இருங்க, சித்தப்பா நீங்க கொஞ்சம் இருங்க, நடந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இல்லைம்மா நான் தான் ஃபோனையும் எடுக்கலையாம்மா, சித்தப்பா ஆன் பண்ணி விட்டாரு, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் எனக்கு இந்த கல்யாணத்தில் இருப்போம்ல, வாங்க எல்லாரும் மேலே அப்படின்னு மண்டபத்துக்கு. என்னம்மா எதுக்குமா மண்டபத்துக்கு, வாமா வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனாங்க. அப்படி பார்த்தாக்க இந்த கீழே இந்த விவாதம் நடந்து முடிஞ்சு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி எல்லாம் முடிஞ்சு பார்த்தாக்கா காலைல 6 மணி ஆயிடுச்சு. மேலே பார்த்தாக்கா மேலே அங்கே ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. ஐயோ வந்து புகையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது தீவிரமா. எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டீ காஃபி வந்து ஃபில்டர் காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குது. மேலே போனா மேலே போயிட்டு அந்த மேலக்காரை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னா பொண்ணு மேடையில் ஏறி நிப்பாட்டின உடனே மைக்கை கொடுங்க அப்படின்னு வாங்கினா. எல்லாரும் இருந்தாங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னா எல்லாம் இருக்காங்க, இவங்க ஜாதி ஜனம் எல்லாமே இருக்காங்க. இதில் ஒரு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட ஆளுங்க ஒருத்தர் கூட ஒரு காக்கா குஞ்சு குசுமா கூட அவங்க மண்டபத்துக்கு வரல. முதல் நாள் ஃபங்க்ஷனை முடிச்சு எல்லாரும் போய் தூக்கிட்டு காலையில் வந்து கண்டுறோம்னு சொல்லிட்டு போனவங்க யாருமே வரல. ஏதோ பிளான் மாதிரி இருந்தது. பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டா, பொண்ணு உஷாராயிட்டா, மைக்கை வாங்கினா, எல்லாரும் மன்னிக்கணும். எல்லாரும் அப்படி பார்த்தாங்க, என்னடா பொண்ணு மைக்கில் மேலே ஏறி பேசுறாளே அப்படின்ற மாதிரி. கூட வந்து அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, சித்தப்பா இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் முக்கியமான சொந்த பந்த மாமா மச்சானா இருந்தாங்க, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவ வயசு ஒத்த பசங்க பொண்ணுங்கன்னு இருந்தாங்க. கூட ஒர்க் பண்றவங்கன்னா வந்து இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்தாங்க, என்ன பொண்ணு பேசுறான்ட்டு. எல்லோரும் மன்னிக்கணும். சில தவிர்க்க முடியாத சில காரணங்களால இந்த கல்யாணம் வந்து இப்போ நிறுத்தப்பட்டது. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. வந்தவங்க எல்லாரும் மனசு கோணாத, நான் சொன்னதை கேட்டு மனசு கஷ்டப்படாம, மனசு வருத்தப்படாம, ஏன்னா நானே வருத்தப்படலை, எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, நீங்களும் எந்த ஃபீலிங் வச்சுக்காம அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்களே வச்சுக்கிட்டு தயவு கூர்ந்து பண்ண சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா அவங்க வர வச்சு சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. நிச்சயமா எனக்கு கல்யாணம் நடக்கும். இன்னொரு நாளில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மண்டபத்தில் தான் நடக்கும். அப்போ சொல்கிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சார், ஒரு பெரியவர். என்னம்மா சொல்கிற, என்ன பிரச்சனைமா அப்படின்னாரு. அப்படின்னு பெரியப்பா கொஞ்சம் இருங்க. அதுக்கு இன்னொரு பெரியவர் எந்திரிச்சாரு, தாத்தா தாத்தா அவங்க இருங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் விஷயம் அதுக்குள்ளே போயிடுச்சு, பரவிடுச்சு. ஏன்னா 10 சவரன் நாளைக்காக இப்படி பண்றானாமா அந்த பையன், அவங்க அந்த ஊர்க்காரங்க இப்படி பண்றாங்களா அவங்க, அந்த 10 சவரன் நான் போட்டுறேன் நான் அப்படின்ற மாதிரி 2-3 பேர் வந்தாங்க. இல்லை அந்த 10 சவரனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு அப்பாவும் பணம் பைசா வட்டிக்கு வாங்கி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. நான் தான் இப்போ வேணான்ட்டேன். நான் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த 50 சவரம்னா அந்த 50 சவரனை வந்து இடைய தூக்கி பார்த்து தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன், நகை நட்டை இடம் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா நான் அவனை வந்து எப்படி நான் வந்து என் வாழ்க்கையை நான் உங்களோட என்னென்ன என் வாழ்க்கை எப்படி அவங்ககிட்ட நான் கொடுக்குறது, எனக்கு செயல்பட்டு வராது. அதாவது பச்சையா உரைச்சி சொன்னான், நான் எதுக்கு யாரை பத்தி நான் கவலைப்படல. அற்பனுக்கு வாங்கி வந்து அர்த்தராத்திரியில குறை பிடிப்பானா, பேராசை பிடிச்ச பண்ணாட பைய தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நகை நட்டை வந்து இடம் போட்டு பார்ப்பானா. அவன் என்ன மாப்பிள்ளையா இல்ல வியாபாரியா, இது என்ன வரதட்சணையா இல்ல வந்து தீவிரமான வசூல் வேட்டையா? இப்போ நான் பேசினதா அவங்களுக்கு காதுக்கு போனா கூட பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படல. அதாவது கல்யாணம்ன்ற ஒரு புனிதமான ஒரு சடங்கை வந்து எல்லாரும் வந்து வியாபாரமாக்கிட்டாங்க. அந்த வியாபாரத்துல இறங்குறதுக்கு, அந்த வியாபாரத்துல வென்றாகிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல.
உட்பட வேண்டாம். ஒரு கும்பலாவது 4-5 பேர் 7-8 பேர் எதிர்த்து இது பாருமா சொன்னா கேளுமா, இதெல்லாம் கல்யாணங்கள் 1000 காலத்து பயிருமா அப்படின்னாங்க. கல்யாணங்கள் 1000 காலத்து பயிருன்றதுனாலதான் நானும் யோசிக்கிறேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இப்படி இருந்தான்னா, கழுத்துல ஒரு தாலியை ஏத்துறதுக்கு முன்னாடியே இப்படி இருந்தான்னா, நாளைக்கு உயிர் தான் அவனுக்கு, என்னுடைய உள்ளம் அவனுக்கு பெருசு இல்லை, என்னுடைய மனசு அவனுக்கு தேவையில்லை. என் மூலமா என்ன பெனிஃபிட் அனுபவிக்கலாம், என்ன ஆதாயங்களை அனுபவிக்கலாம்ன்றதுதான் அவனுடைய கணக்கா இருக்குது. ஓவர் கமர்ஷியல், வியாபாரத்தரமா இருக்குது, செயற்கையா இருக்குது. ஏன்னா தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னா பளிச்சுன்னு ஒருத்தன் எந்திரிச்சான் டக்குன்னு. இது பாருமா கையை சுடை கூப்பிட்டான், பேரை சொல்லி. நம்ம பேரை சொல்ல முடியாதுல்ல, ஊரையும் சொல்ல முடியாதுல்ல. கூப்பிட்டு எல்லாரும் அப்படி இருந்தாங்க. சொன்னாய் பார்த்தாங்க. அவனை ஆளு பார்த்தாக்கா அவன் நல்லா ஒரு பக்கா ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறான். யாருக்குமே ஒரு ஜாடைக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஆளு கருப்பு தான், இருந்தாலும் அனல் பறக்குது நெருப்பு. ஏறக்குறைய ஒரு விஷால் ஜாடையில் இருக்கலாம். நடிகர் விஷால் ஒரு 6 அடி மேல இருக்கான் போல இருக்கு ஹைட்டு. ஒரு தோரணையா நின்று அப்படி பேசினான். ஒரு நிமிஷம் இல்லை, ஏதாவது சாப்பிட போனா வாங்கினா ஒரு மாதிரி விட்டு இறங்குறது வந்தால அப்பதான் எந்திரிச்சு இவர் ஒரு நிமிஷம் நின்றுட்டு இவன் டக்குன்னு மேடைக்கு போனான். இவன் சொன்னவங்க எல்லாரும் அப்படி சொன்னா இருந்தாங்க, என்ன சொல்ல போறானே, இவன் இருந்தவங்க பேசாத, நம்மள மாதிரி பேசாத, இவன் நின்றுட்டு அங்க போறானுங்க அப்படின்ட்டு. போனவங்க என்ன பண்ணாக்கா அந்த மைக்கை அவங்ககிட்ட இருந்து அப்படி வாங்கணும். தயவு கூர்ந்து நிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. அதுக்கு அவன் ஃப்ரெண்டுங்க என்னடா என்னடா அப்படின்னாங்க. தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு அப்படி பேசிக்கிட்ட என்ன பண்ண போறான்னு தெரியல, இவன் என்ன செய்ய போறான்னு தெரியல, இவன் அந்த 10 சவரனை கொடுக்க போறானா இவன் அப்படின்னு. இவன் ஒரு அகராதியாச்சேப்பா இவன். ஏன்னா அவனும் சொந்தக்காரன் தானே. இவருக்கு பொண்ணோட அப்பாவுக்கு புரியல. என்னன்னாக்கா ஒண்ணு விட்ட தங்கச்சி பையன் அவன். அவங்களுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன் கொஞ்சம் ஏடாகூடமான பார்ட்டி. ஏடாகூடமான பார்ட்டினா என்ன, நீ சரக்கு ஃபிகரு அப்படின்னு போயிட்டு இருந்த பார்ட்டி. அதனால அவரை அவங்க ஜாதியில் அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. கொஞ்சம் சொத்து பத்தனா இருந்தது. அதுல கொஞ்சம் சொத்து பத்தை அவரு மச்சான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. மீதி கொஞ்சம் இருந்தது. பையன் தலையெடுத்து, யார் இந்த பையன் அகராதி விஷால, இவன் கொஞ்சம் தலையெடுத்து அப்படியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. அவங்க அப்பாவும் உட்காந்துருக்காங்க, சபையில உட்காந்துருக்காரு. அப்பங்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்துருக்காங்க அந்த பையன். சரகு இறக்கு போட்டு அப்படின்னா நான் அங்கேயே அவனை சாவடிச்சிருவேன், நான் பேசாத உட்காரணும் நீங்க அப்படின்ட்டான். சரி என்ன அப்படி பார்த்தாங்க. என்னோட அப்பா கேட்டாரு, தம்பி நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, நாங்களே ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கோம், இது நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. மாமா ஏன் உங்களை டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் உங்களை வெக்ஸ் ஆகிட்டீங்க வாழ்க்கையில, இதுதான் இப்படி ஆயிட்டா, யார் 32 வயசை பார்த்து. சரி அதை விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து சொன்னான், நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. இப்ப நடந்த மேட்டர் உங்களுக்கு தெரியும், நடந்து 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல, ஸ்மோக்கிங் கிடையாது, சிகரெட்டும் கிடையாது, பீடியும் கிடையாது, குடியும் கிடையாது, பெண்கள் விஷயத்தையும் ரொம்ப கண்ணியமா அனுபவிட்டு இருக்கேன். நான் ஒரு ஐடி ஃபீல்டு இந்த கன்சல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய ஒரு 18 வயசுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாம் சரிதான்பா, உங்க அப்பா அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரு. என்ன எங்க அப்பா, இப்ப நான் பேசுறது என்ன பத்தி பேசுறேன்னா எங்க அப்பாவை பத்தி பேசுறேன்னா, எங்க அப்பா கதை முடிஞ்சு போச்சியா. எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஆட்டம் ஆடி க்ளோஸ் பண்ணி ஆட்டம் ஆடி என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னா ஊருக்கு உலக அறிஞ்ச விஷயம். அவர் கதை ஃபைல் க்ளோஸ் ஆகி போய் ஒரு மூலையில கிடக்குறாரு. அதுக்கு எனக்கு என்ன இருக்கு, என்ன பத்தி பேச தேவையில்லாத எங்க அப்பாவை பத்தி பேசாத. சரி மேல சொல்லுப்பா அப்படிங்கிற இன்னொருத்தர். இவருடைய இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு நான் ஏற்கனவே இவரை கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கலாமான்ட்டு இருந்தேன். இருந்தாலும் எங்க அப்பாவால கொஞ்சம் ஒரு ரிமார்க் இருந்ததுனால என்னால கேட்க முடியாம இருந்தேன். ஸோ இந்த நேரத்துல இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு உடனே மாமா பத்திரிக்கை வச்சாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு பத்திரிக்கை வச்சாரு, நாங்களும் வந்தோம் போனோம். ஆனா இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு இதுக்கு மேல மனசு கேட்கல. அது நான் என் ரத்தம்ன்றதுனால நான் சொல்லுவேன், நான் மனசு கேட்கல. நல்ல பொண்ணு, இன்னைக்கு ஒரு மாடர்ன் வேர்ல்டுல, மாடர்ன் ஆயிட்டு இந்த வேர்ல்டுல இன்னமும் அந்த பழமை மாறாத அந்த ஏன்ஷியன்ட்டா அந்த நம்ம கல்ச்சரை பேஸ் பண்ணி அப்படி எழுதிட்டு இருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவள் எனக்கு வாழ்க்கை துணைவியாக வந்தால், என் வாழ்க்கையை இணைந்தால், என் வாழ்க்கை ஒளிரும் மிளிரும் சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்கும். எனக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாம். நான் இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னா எதுவுமே கேட்கல. என்னால சம்பாதிக்க முடியும், என்னை நம்பி வேலை நான் வச்சு காப்பாற்ற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். இதுக்கு மேல என்ன முடியுன்றதை நீங்களே சொல்லுங்க. அப்படி எல்லாரும் பக்குன்னு வாயடைச்சு போயிட்டாங்க. பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்னா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி உட்காந்து இந்த பெரியவங்கன்னா அது சொந்த பந்தம் பெருசுங்க எல்லாரும் அப்படி திரும்பி பார்த்தாங்க. பார்த்தா எல்லாரும் பசங்கன்னா கிளாப் பண்றாங்க. இவங்க சொந்தக்காரங்களே கொஞ்சம் கம்மி வயசுல பார்த்துட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கிளாப்ஸ்.
பேச்சே இல்லை. கரவொலி பிறக்குது, காது கிழியுது, தூக்குது. ஸ்டேஜ்ல இருந்த பாத்தீங்கன்னாக்கா பொண்ணுடைய அப்பா, சித்தப்பா, மாமன், மச்சான் கூட வந்து இந்த பையன் பேசலாம் பாருங்க. 35 வயசு, 35 வயசுடைய அம்மா எல்லாருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னாக்கா கண்ணில் வந்து தண்ணி தார தாரையா, அப்படியே ஆனந்த கண்ணீர் தார தாரையா கொட்டுது. எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க, பக்குன்னு ஆயிட்டாங்க. அப்ப பொண்ணோட அப்பா அவர் தங்கச்சியை பார்த்து, தம்பி என்ன நட்சத்திரமா, தம்பி என்ன ராசி அப்படின்னு உடனே பையனுடைய அம்மா சொன்னாங்க, விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு ஐயரை பார்த்தாரு அப்பா. 11க்கு 9 பொறுத்த வரைக்கும் பேஷா இருக்கு, பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணோட உத்திராடத்துக்கும் விருச்சிக அனுஷத்துக்கும் 11க்கு 9 பண்ணலாம். இதே மாதிரி அந்த உத்திராடத்துக்கும் அந்த 50-10 குறைவுன்னு வந்து வியாபாரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து மீனராசி உத்திரட்டாதி இல்ல, உத்திரட்டாதிக்கும் என்னோட உத்திராடத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா 8 பொருத்தம் இருக்கு, அதுவும் பொருத்தம் இருக்கு. உத்திரட்டாதியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல நட்சத்திரம் தான், அது ஒன்றும் சோழமான நட்சத்திரம் தான் இல்ல, மீனராசியும் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் தான். என்னென்ன கிரக சூழ்நிலைகள், காலகட்டங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நட்சத்திரத்தை குறை சொல்றது இல்லை. அந்த பையனின் ஜாதகத்துல அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பையன் பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து கமர்ஷியலாவே இருக்கான். அந்த மாதிரி கிரக வாய்ப்புகள் அவன் ஜாதக கட்டத்துல இருக்கும். இந்த பையன் பாத்தீங்கன்னாக்கா அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி பாத்தீங்கன்னாக்கா பெருந்தன்மையின் சிகரமா இருக்கான். அதாவதுங்க, தனுசு உத்திராடத்தை காலை வாரிவிட்ட உத்திரட்டாதி மீனம் கை கொடுத்து தூக்கி உதவிய வாழ்வில் இணைத்து கொண்ட அனுஷம் விருச்சிகம். அதோட 32 வயது உத்திராடம் நட்சத்திரத்து பெண் பண்பாட்டு தமிழச்சிக்கு நிச்சயித்த மாப்பிள்ளை ஏடாகூடமான டெய்ரி பார்ட்டி தலைவன் வரா ஜகா வாங்க அன்எக்ஸ்பெக்டட்லி டேர்னிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் தாலி கட்டி தூக்கினானா ரியல் ஹீரோ சுறா விருச்சிகம் அனுஷம். ரியல் ஹீரோ விருச்சிகம் அனுஷம் சுறா. இவங்க ஏன் பண்ணதுனோ எறாதான், ஆனா மாட்டினது பாத்தீங்கன்னாக்கா அமைஞ்சது பாத்தீங்கன்னாக்கா சுறாவே மாட்டிருச்சு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? கிளாப்ஸ் போய்கிட்டே இருக்கு, கை தட்டிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் கண்ணில் அப்படி தண்ணி நிற்குது, ஒரு சிலருக்கு அப்படி கண்ணில் தண்ணி ஒழியுது. ஏன்னா ஒரு பெண்ணோட கல்யாணம்ன்றது பார்த்தீங்கன்னா அவரோட எதிர்கால வாழ்க்கையே அதுதான். அந்த பண்பாட்டு உத்திராடம் நட்சத்திரம் பண்பாட்டு தமிழச்சிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே நிற்கிது, கண்ணில் தண்ணி அப்படியே எஜ்ஜில் நிற்குது. அப்படி தலையை குனிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தா, அப்படி நிமிந்து பார்த்தா, மாப்பிள்ளையை பார்த்தா, அப்படி அப்பதான் முழுசா பார்த்தா. மாப்பிள்ளைனா யாரு? இப்ப இந்த புது ஹீரோ இவன் தான் மாப்பிள்ளை. அனுஷம் விருச்சிகம். மாப்பிள்ளையை பார்த்தா, அப்பா அம்மாவை பார்த்தா, சித்தப்பாவை பார்த்தா. அப்பா, அவர் சொன்னதுக்கு எனக்கு மனசு நிறைவா இருக்கு, உங்களுக்கும் அவர் சொன்னதுல மனசு நிறைவாகி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வார்த்தையை வந்து எடுத்தேன் கவுத்தன் பேசாம அப்படி யோசிச்சு நிதானமா பக்குவமா இந்த 4 வார்த்தையை சொன்னான். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கை வந்தா அப்படிங்கிற உடனே பொண்ணோட அப்பா சொன்னாரு, எல்லாம் இறைவன் செய்யும் அப்படின்ட்டாரு. கூப்பிட்டாரு, தம்பி வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அபிஷேகத்துக்கு வந்து காஸ்டியூம்லாம் மாத்தி கீத்தி பட்டு வெட்டி பட்டு சொக்கா அதெல்லாம் இது பண்ணி ஸோ நல்லபடியாக இனிவே நடைபெற்றது. அக்னி வளர்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கெட்டி மேளம் முழங்க 32 வயது தனுசு உத்திராடம் பண்பாட்டு தமிழச்சியின் கழுத்திலே மஞ்சத்தாளி ஏறியதே. திருப்பூட்டு பூட்டியது விருச்சிகம் அனுஷம் நட்சத்திரம் 32 வயது ஆண். இந்த கல்யாணத்துக்கு வந்து என்னால போக முடியல. பொண்ணோட அப்பா 32 வயது உத்திராடம் பெண்ணுடைய அப்பா வந்து நம்ம கிட்ட பார்ப்பாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அந்த பழைய மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து பொருத்தம் பார்க்க வரும்போது அனுப்பியிருந்த போது வாட்ஸ்அப் பண்ணிருக்கும் போது பார்த்துட்டு சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடந்துடும். கல்யாணத்துல ஒரு சின்ன ஒரு அப்டக்கல் ஒன்று இருக்கு, ஆனா கல்யாணம் எப்படியா முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னா. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாரு. ஏங்க சீப்பு கூட காணாத போகலாம், சாம்பார்ல உப்பு குறைவா இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கும், ஆனா கல்யாணம் எப்படியா முடிஞ்சிடும் போங்கன்னு. பையன் காலம் எப்படி இருக்குன்னாரு. நீங்க கவலையே படாத போங்க, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். ஒரு மனசுல என்னன்னா அந்த பையனுடைய ஜாதக கட்டங்களை பார்க்கும்போது அவன் கமர்ஷியலானவன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா பெண்ணுக்கு வந்து இப்போ நடக்கிற நேரம் தசை, இப்போ கோச்சாரம்,
இந்த குரு பயிற்சி, ராகு பகவான் குருவோட வீட்டுல இருக்கிறது, அந்த பரிவர்த்தனை, விபரீதரா ஜோகம்லாம் வச்சு கால்கள் பண்ணி நான் என்ன பண்ண கூட்டி கழிச்சு பார்த்து பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் இருக்கும், அங்க ஒரு அப்சக்கல் வந்து ஒரு திருப்பம் இருக்கும் போங்கல்ல. அவனுடைய நேரங்கள் அவன் ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிர பகவான் ராகு பகவான் வெளுத்து இருக்காங்க. இந்த பையன் ஜாதகத்தை அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பினாரு. இந்த புது மாப்பிள்ளை திடீர் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல இருந்து அதை பாக்குறதுக்கு முன்னாடியே மனசுல யோசிச்சேன், இதுல சுக்கிரனும் ராகும் வந்து வலு குன்றி இருக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம், ராகு பகவானும் வலு குன்றி. பட் சுக்கிரன் நீச்சமா இருந்தாலும் 7 கூட ஒரு உச்சமாயிட்டாரு அந்த பையனுக்கு. ஏன்னா பொண்டாட்டி சம்பாதிக்கணும்ல. இன்னொன்னு குடும்ப ஸ்தானாதிபதியும் நல்ல பொசிஷன்ல ஆட்சி பலத்தில் இருக்காரு. ஜாதகன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இதை வந்து ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த வழியில போனாதான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் வந்து ஃபார்முலா வரும். எடுத்தோன்னா ஃபார்முலா வராது. வாழ்க்கையும் அப்படிதானே. இந்த குரு பயிற்சியில கடந்த அக்டோபரில் நடந்த ராகு பயிற்சியில சுக்கிரபகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் சுக்கிரனின் தன்மைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றதுனால அந்த சுக்கிர பகவானுடைய அருள் கருணை கடாட்சம் கிடைச்சானா ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்த மஞ்சத்தாள் ஏறும், கெட்டி மேல கூட்டும். இப்ப அந்த சுக்கிரனோட வீட்டுக்கே குரு பகவான் போயிருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய தலைவன் பாத்தீங்கன்னாக்கா இங்க குரு பகவான் வீட்டுக்கு வந்திருக்காரு போது எப்படி நல்லது நடக்காத இருக்கும். கலாச்சாரம் தெளிவிய பண்பாட்டு தமிழச்சிக்கு உத்திராடம் சாதாரண நட்சத்திரமா? ஊருக்கு அருகாமையும் ஒரு நிலம் உத்திராடம். சொந்த மண் அவங்களுக்கு அமையணுங்க. நெருங்கின சொந்தத்திலேயே மாப்பிள்ளையும் அமைஞ்சிருச்சே. நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். பெற்றோர்களை முடிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட அந்த சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண்.